வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை ஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 28 பிப்ரவரி 2025. இன்று வெள்ளி. சரி, இன்றைக்கு தினமலர் ஆன்மீக மலரில் வந்திருக்கும் இந்த ஆன்மீக பரிசு குறுக்கு எழுத்து புதிர், இதற்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க நேராக அப்படியே புதிர்க்குள்ளே போயிடலாம், நேரத்தை வீணாக்காமல். முதல் கேள்வி, இடமிருந்து வளம். திருமலை தெய்வத்தின் ஒரு திருநாமம். திருமலை வெங்கடாஜலபதி, நிறைய பேர்கள் இருக்கின்றன, வெங்கடேசன். சரியா? என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மற்ற கட்டங்கள் போட்டு தெரிஞ்சிடும். ஒன்று, மேலிருந்து கீழ். குரு தட்சணையாக கட்டை விரலை அழித்தவன். இது மகாபாரதத்தில் ஏகலைவன். ஏகலைவன் துரோணாச்சாரிக்கு கட்டை விரல் அவரை கொடுத்துட்டாங்க, கட் பண்ணி கொடுத்துட்டாரு. துரோணாச்சாரியார் கட்டை விரலை கேட்டார், குரு தட்சணை எனக்கு கொடு, நீ என்ன நினச்சி தானே கற்றுக்கிட்ட, நான் சொல்லித்தரலனா கூட அப்படின்னோடனே வெட்டி கொடுத்து விட்டார் உடனடியாக. 7 ஆரம்பிக்குது. 1, திருமலை தெய்வத்தின் ஒரு திருநாமம். ஏழுமலையான் தான். 2, மேலே ஆரம்பிக்குது. புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் ஆரம்பிக்குது. என்ன சொல்லலாம்? புத்திசாலித்தனம் மதியூகம் சொல்லாமா? மதியூகம் கேவான் மட்டும் பார்த்துடலாம். 8, இடமிருந்து வளம். வைணவர்களின் 2 பெரிய சம்பிரதாய பிரிவுகளில் ஒன்று. வேலை ஆரம்பிக்குது. வடகலை. வடகலை தென்கலை 2 பிரிவுகள் உண்டு வைணவத்தில். வடகலை. மேகன்னு இருக்குது, 2 மேலிருந்து கீழ். புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் மதியூகம் தான். மதியூகம். சரி, யான் ஆரம்பிக்குது. 3 மேலிருந்து கீழ். டேஸ் குலம் என்பதை எதுகுலம் என்றும் கூறுவதுண்டு. யாதவ குலம் என்பதை எதுகுலம் என்றும் கூறுவதுண்டு. 7 இடமிருந்து பலம். வேலை ஆரம்பிக்குது. முருகபெருமானின் மற்றொரு பெயர். முருகபெருமானோட இன்னொரு பெயர். வேலை ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். முருகா, கந்தன், கடம்பன், கதிர்வேலன், வடிவேலன். 5 மேலிருந்து கீழ். நின்றில் முடியுது. இன்றோடு ஐவரோடும் என்று ராமபிரான் இவரை நோக்கி கூறினார். குகன் இருக்கார் இல்லையா, அவரை நோக்கி தான் ராமபிரான் சொல்கிறார், குகனோடு ஐவரோடும் அப்படின்ட்டு. குகன் படகோட்டி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராமர் லக்ஷ்மணன், சீதை ஆற்றை கடப்பதற்காக உதவுகிறார். அவர் மீது கொண்ட அதீத அன்பு பார்த்தீங்கன்னா அவர் மீனை கொடுக்குறாராம், சாப்பிடுங்க அப்படின்ட்டு இறைவனுக்கு இது ராமாயணத்தில் நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்போ அதை நாசுக்காக மறுக்கிறார். இதை நீங்கள் உன்னோட அன்பு பாசத்தினால கொடுக்கறதுனால மிக சிறந்தவையாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு மறுக்கிறார். அந்த குகனோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவரை தன்னுடைய தம்பிகளில் ஒருவராக சேர்த்து கொள்கிறார். குகனோடு ஐவரோனும் அதுதான். 4 இடமிருந்து வளம். தர்மனுடன் பகடை ஆடி வென்றவன். தர்மனுடன் பகடை ஆடி வென்றவன் சகுனி. 6 மேலிருந்து கீழ். வே இருக்குது. தன் தாய் கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்பிய விவரம் அறிந்ததும் பரதன் டேஸ் கொண்டு அவளை ஏசினான். கோபம் கொண்டு. வேன்னு வருது. ஆவேசம், மிக கடுமையான கோபம் அது. ஆவேசம் கொண்டு ஏசினான். ஆவேசம். 10 இடமிருந்து வளம். இருக்குது. வேயுறு தோழி வங்கன் டேஸ் கண்டன் என்கிறது கோளறு பதிகம். விடம் உண்ட கண்டன். விடம் உண்ட கண்டன். அப்புறம் 11 பார்த்துடலாம். ஊழ ஆரம்பிக்குது. அண்ணாமலையாரின் இணை டேஸ் முளையம்மன். உண்ணாமுலையம்மன். 15 இடமிருந்து வளம். 4 முடியுது. ஒரு நதியின் பெயர் கண்ணன் அழைக்கப்படுகின்றான். ஓகே, கிருஷ்ணரோட ஒரு பெயர் ஒரு நதிக்கும் இருக்குது, அவரை அழைப்பது போல் வருகின்ற பெயர். என்ன சொல்லலாம்? 4 முடியுது. கிருஷ்ணா சொல்லிடலாமா? கிருஷ்ணா. வி கீன்னு வருது. 10 மேலிருந்து கீழ். தெய்வத்தின் திருவுருவச் சிலை. தெய்வத்தின் சிலை விக்கிரகம். 19 இடமிருந்து வளம். கேல ஆரம்பிக்குது. பானை வாத்தியம். பானை வாத்தியம் கடம் தான். இருக்குது. 16 கிருஷ்ணரை வட இந்தியாவில் இப்படியும் அழைப்பதுண்டு. வட இந்தியாவில் கிருஷ்ணரை ஷியாம், இது முன்னாடி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி, ஷியாம் என்று அழைப்பார்கள்.
சரி, இங்கே வந்து இப்படி முடிச்சுட்டு வந்துடலாமா? 17 இடமிருந்து வளம் ரேல முடியுது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள பிரபல டேஸ் நாராயணர் கோயில். சங்கரநாராயணர் கோயில். சங்கரநாராயணர். சரி, 14 மேலிருந்து கீழ் இங்கில முடியுது. சிக்கலில் அருள் செய்கிறார் டேஸ்கார வேலர் சிங்காரவேலர் சிக்கர் சிங்காரவேலர். சீல முடியுது. 13 இடமிருந்து வளம் சி என்பது டேஸிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்கிறது ஆஞ்சநேயர் துதிப்பாடல். இது வந்து 5லே ஒன்றை வைத்தான். இது என்னென்னா வந்து இது ஒரு அருமையான தகவல் இருக்குது. இது வந்து அந்த 5லே ஒன்றை வைத்தான் இந்த பாடல் பார்த்திங்கன்னா, துதிப்பாடல் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சபூதங்களை வந்து குறிக்கின்ற பாடல். 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, அதில் என்ன வரும்னா வந்து 5லே ஒன்றை பெற்றான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது 5 பூதங்களில் ஒன்று பெற்றவன், ஒன்றால் பெறப்பட்டவன் யாருன்னா வந்து ஆஞ்சநேயர் தான். வாயு பகவான் இருக்கல அவருடைய புதல்வன். ஸோ 5லே ஒன்று பெற்றான் அப்படின்னு ஆரம்பித்து அந்த வாயுவின் புதல்வன் வந்து நிலமங்கை, நிலத்தில் பிறந்த நிலத்தின் மங்கையான சீதையை தேடி வான் வழியாக கடல் நீரை தாண்டி இலங்கைக்கு சென்று தீ வைத்தார் அப்படின்னு பஞ்சபூதங்களையும் வந்து சேர்த்து ஒரே பாடலாக கொண்டு வருவார்கள் இந்த பாடலில். சரி, இஞ்ச அப்படின்னு இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். 12 மேலிருந்து கீழ் மாளிகைப்புறத்து தேவி டேஸ் வே சரணம் மஞ்ச மாதாவே சரணம். சரி, 21 தா என்று இருக்கிறது நடுவில். என்னன்னு பார்க்கலாம். தெய்வத்தின் திருவடி முதல் திருமுடி வரை வர்ணிப்பதை டேஸ் கேசம் என்பார்கள். பாதாதி கேசம். இது வந்து பாதாதி கேசம். சரி, இங்கே போயிடலாம். டே இருக்குது. 9 மேலிருந்து கீழ் நடராஜரின் மற்றொரு பெயர் நடனத்தின் மன்னன் என்ற பொருளும் கொண்டது. சரி, நடராஜர் என்பதே வந்து நடனத்தின் அரசன் என்ற பொருளில் வரக்கூடியது தான். இன்னொரு பெயர் இருக்கிறது, நடனத்தின் மன்னன் நடனத்தின் அரசன் அப்படின்னு வருது. அது வந்து ஆடல் அரசன். ஆடல் அரசன். 18 இடமிருந்து வளம் சேல முடியுது. ராமாயணத்தில் 4 சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் மிகுந்த டேஸ் இம் கொண்டவர்கள். 4 சகோதரர்களும் இருக்குது. பாசம் கொண்டவர்கள் போட்டுடலாம். 18 மேலிருந்து கீழ் பாட ஆரம்பிக்குது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி என பாடியவர் பாரதியார் தான். பாரதி போட்டுடலாம். ரன் அப்படின்னு பொருந்தி வந்திருக்கு 20. ஐயப்பனை குறிக்கும் சொல் அரிஹ டேஸ் அரிஹ ரன் ஹரிஹரன். 22 தீல முடியுது. என்னன்னு பார்க்கலாம். கர்நாடக இசையின் ஒரு முக்கிய தாள வகை. இது வந்து ஆதி தாளம். அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம். சரி, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா என்ன செய்யணும்னா, அப்படியே இதில் விடைகளை நிரப்பிட்டு கீழே இதில் வந்து உங்களுடைய தகவல்களையும் நிரப்ப வேண்டும். உங்கள் பெயர், முகவரி, அப்புறம் வந்து உங்கள் மாவட்டம், பின்கோடு, உங்களுடைய வங்கியின் பெயர், வங்கியின் கிளை, அப்புறம் சேமிப்பு கணக்கு எண், உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு. இது வந்து உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட செக் இருந்துச்சுன்னா செக் லீஃபில் வந்து இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு எழுதியிருப்பாங்க. இதை கண்டிப்பாக எழுதினா தான் நீங்கள் பரிசு வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு தொகை அனுப்புறதுக்கு இது தேவைப்படும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து அனுப்புவதற்கு அலைபேசி எண், உங்களோட செல்ஃபோன் நம்பர் இங்கே நினைப்பிடுங்க. இவ்வளோத்தையும் நிரப்பிட்டு இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அந்த முழு பக்கத்தையும் இந்த தகவல்கள் எல்லாமே வர மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். இந்த எண்ணுக்கு 8220016423 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து இன்றைக்கி காலையில் 10லேருந்து 11 மணிக்குள்ளே அனுப்பிடணும். இதுக்கு முன்னாடி அனுப்பக்கூடாது, 11க்கு பின்னாடி அனுப்பக்கூடாது. அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அவ்வளோதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த ஆன்மீக குறுக்கவிழ்த்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.